இன்னைக்கு சிவராத்திரி. யாருக்குன்னு கேக்குறீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் இல்லைங்க, அதுதான். சிவன் அழித்தலுக்கு உண்டான கடவுள். மரணத்துக்கு பின் அப்படிங்கிற இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கு இதை விட உகந்த நாள் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. குருஜி வாசுதேவ் அப்படிங்கிறவரு இந்த புக்கை எழுதியிருக்காரு. போதும் 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 நிறுத்திக்கோங்க, நான் வேற ஏதாவது போய் பாட்டு கேட்குறேன் அப்படின்னு கிளம்ப பார்க்குறீங்களா? ஆமாங்க, பின்ன என்னங்க, குருஜி வாசுதேவுங்கிறீங்க, சிவராத்திரிங்கிறீங்க, அழித்தலுக்கு உண்டான கடவுள்ன்றீங்க, மரணத்துக்கு பின்னுன்றீங்க, ஏதோ ஃபிலாசபியா பேச போறீங்க. அந்நியன் படத்துல வர மாதிரி கும்பி பாகம், அந்த குபம், கிருமி போஜனம், அந்த மாதிரிலாம் கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சமத்தா நடந்துக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் நரகத்துல போய் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ண தானே போறீங்க. அதுதானே இருக்க போகுது இந்த புக்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் கவர்லாம் ஓகே தான், பட் டோன்ட் ஜட்ஜ் திஸ் புக் பை இட்ஸ் டைட்டில் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா புக்கு இது வந்து அகெயின் என்னோட செகண்ட் ஐ ஓப்பனர் அப்படின்னு இந்த புக்கை நான் சொல்லுவேன். வெரி இன்ஃபார்மேட்டிவ், இன்டலெக்சுவல், ஃபுல் ஆஃப் ஃபேக்ட்ஸ் புக் இது. ஆக்சிடென்ட்லி இல்லை கோஇன்சிடென்ட்லி த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டு படித்த உடனே இந்த புக்கை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த புக்கில் சொல்லியிருக்கிற விஷயங்களே வேற, இந்த புக்கில் எழுதியிருக்கிற விஷயங்களே வேற இருந்தாலும் இந்த புக்கில் ஆத்தர் வந்து ஒரு சட்டிலிட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இதுதான் இது, அதுதான் அது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் அவர் எழுதியிருக்கிற ஒரு ரைட்டிங் ஸ்டைலில் வந்து ரீடர்ஸே அவங்களுக்கு என்ன அர்த்தம் தோணுதோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டிலான மேனரில் தான் எழுதியிருக்காரு. நிறைய விஷயங்கள் என்னால் இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கும் ஆட அதுவா இது அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ண யுரேகா மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்தது. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் இதை பண்ணாத, அதை பண்ணாத, 6 மணிக்கு மேலே தலை சீவாத, நகை வெட்டாத, இந்த மாதிரி நிறைய நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. பொண்ணுங்களுக்கு கேட்கவே வேண்டாம். அவங்க கிட்ட போய் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏன் அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் இருக்காது. கேட்டால் எங்கள் காலத்தில் பெரியவங்க சொன்னப்போ நாங்கள் என்ன இப்படியா கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், சொன்னாங்க செஞ்சோம், இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமாக பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்கிறப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார். அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒருத்தர் வீட்டில் வந்து பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து பூஜை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாராம், அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை செய்ய போவாராம். ஏன்னா அந்த பூனை அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறதுனால நிம்மதியாக பூஜை செய்ய விடாமல் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷனை ஒழுங்காக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பாஸ் பண்ணாமல் விட்டதுனால என்ன ஆச்சு, ஒரு 5-6 தலைமுறைக்கு அப்புறமா அவங்க வீட்டில் பூனையே வளர்க்கல, பூனையும் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பூஜை செய்யறதுக்கு முன்னாடி பூனையை கட்டி போட்டு தான் பூஜை செய்யணும் அப்படின்னுட்டு இல்லாத ஒரு பூனையை வாங்கி இல்லை எங்க இருந்தாவது ஒரு பூனையை பிடிச்சி கட்டி போட்டுட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தாங்க இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவர் இந்த புக்கில் வந்து இறப்பு அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. கண்டிப்பாக ஒவ்வொரு, அதாவது ஹிந்து மித்தாலஜியில் இந்த கருட புராணம் அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரேக்கர்கள், ரோமானியர்கள், அப்புறம் பிரேசிலில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பிலீஃப்ஸ் இருக்கு, என்ன மாதிரி பிலீஃப்ஸ் அது ஸ்டார்ட் ஆக காரணமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு இந்த புக்கில். எந்த இடத்துலையுமே இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலை. அகைன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான புக் இது. ஆக்சுவலாக
இறப்பு அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த புக்ல வந்து மதங்கள் எப்படி உருவாச்சு, ஜாதிகள் அதாவது வர்ணங்கள் எப்படி உருவாச்சு, அவங்கவங்களுடைய மதங்களை அவங்கவங்களுடைய அந்த ஆளுமைய அந்த நிலைய தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மத குருமார்கள் என்ன பண்ணாங்க, எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அது இன்னைக்கு நம்மளை எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நிறைய சொல்லியிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும். பொதுவாகவே இறப்பு அப்படிங்கிறது இல்லை இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே இதுதான் அப்படின்றது எக்ஸாக்டா தெரியாது. ஏன்னா அங்க போயிட்டு வந்த சில பேர் அகெயின் கட்டுக்கதைகள் தான் நிறைய இருக்கு. ஏன்னா யூஸ்வலா ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்த சுத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது ரொம்ப சகஜம்தான். அந்த மாதிரி தான் இந்த இறப்பு இல்லை இறப்புக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்தையும் இருக்கு அதுலேயும். ஸோ இதில் வந்து அவர் நிறையா இன்ஃபர்மேஷன் இதை பற்றி கொடுத்ததுக்கதோடு இல்லாமல் இந்த இறப்புனா என்ன, இந்த உடம்பு எங்கேருந்து வருது, அந்த மாதிரி அதாவது அகெயின் நான் சொன்ன மாதிரி இது ஹிந்து மித்தாலஜியில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ஃபேக்சுவலாக இங்கே எப்படி பேசிக்கிறாங்க அங்கே எப்படி பேசிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப அழகான விஷயம் இந்த புக்கில் என்னன்னா, ஒவ்வொரு சாப்டரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பட்டினத்தார், கபிலர், கருவூரார், திருமூலர், இந்த மாதிரி என்ன சொல்றது, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளா இல்லை ஒரு வாழ்க்கைய தெரிஞ்சுக்கிட்டவங்களா எனக்கு விவரிக்க கூட முடியல இவங்களை பத்தி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் எழுதியிருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருமூலர் வந்து ஒருத்தங்க இறந்த வீட்டுல வந்து எல்லாரும் உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா போனவர் வந்து அதை பார்த்து சிரிச்சாராம். ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு செத்த பணத்தை பார்த்து நாளைக்கு சாக போற பணம் அழுகுது அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். எவ்வளோ அன்சர்டனானதுல நம்ம லைஃபு. அதை இதில் வந்து பட்டினத்தாரோட பாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும், என்றிவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும் பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும் அப்படின்னு. எவ்வளோ அழகான வரிகள்ல நமக்கு தெரியுது நம்ம லைஃப் எவ்வளோ அன்சர்டனானது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்ற நிலைமை தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே சண்டை போடுறது, கோவப்படுறது, ஒரு விஷயம் நடக்கலையேன்னு வருத்தப்படுறது, இல்லை நடந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆட்பட்டு ஒரு பெரிய விஷயத்த நம்ம எல்லாம் மறக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த புக்கை நான் படிக்க படிக்க நிறைய நிறையா என்ன சொல்றது, என்னோட பிலீஃப்ஸே நிறைய குவெஷன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளுடைய தாட்ஸுக்கு இல்லை நம்மளுடைய பெர்செப்ஷனுக்கு ஐடியாலஜிஸ்க்கு அலைன் ஆகுற மாதிரி புக்ஸை படிக்கிறத விட, ஆமாண்ணே நீ சொல்றது நான் சரிண்ணே அப்படின்ற மாதிரி புக்ஸை படிக்காம நம்மளோட தாட்ஸை குவெஷன் பண்ற மாதிரி புக்ஸ் நம்ம படிச்சோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள், நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல படிச்ச ஞாபகம். ஸோ அது மாதிரி தான் இந்த புக்கும் இருந்தது எனக்கு. இந்த 2 புக்கையும் வந்து ஒரு சேர படிச்சதுக்கு நான் லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லணும். அகெயின் ஒவ்வொரு புக்குக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, இருந்தாலும் அதுல இருக்கிறதையும் இதுல இருக்கிறதையும் என்னால ஒரு மாதிரி தொடர்புபடுத்திக்க முடிஞ்சுது. எவ்வளவு சில மூட நம்பிக்கையிலலாம் நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே என்னை மாத்திக்கிட்டேன். பயங்கர என்ன சொல்றது, எனக்குள்ள ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்தின புக்ஸ் இந்த 2.
இந்த 2 புக்ஸும் நான் படிக்கலைன்னா இன்னைக்கு இருக்கிற ஆள் நான் இல்லை. தலைவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நீ யாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் பேர் சொன்னேன், ஆனால் அது உன் பேர், நீ யாரு அப்படின்னு கேட்டாரு அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த புக்கை படித்தப்பையும் எனக்கும் நிறைய இடங்கள்ல எவ்வளோ டெலிகேட்டானது லைஃபு அப்படின்ற மாதிரி. நான் யாரு, நான் காயத்ரி இல்லை, அது என் பேரு, ஆனால் நான் யாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா மூமெண்ட்ஸ் வந்தது இந்த புக்கில். அகெயின் ஒரு அதாவது நாளைக்கு நம்ம இறக்க போகிறோம் அப்படின்றத நினச்சி இன்னைக்கு வாழணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணுன்றத இன்டர்வியூஸ்லேயே அதானங்க கேட்குறாங்க, வேர் டு யூ see yourself 5 years from now அப்படின்னு. அவங்க கிட்ட போய் அன்சர்டனிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்க முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஃபிலாசபி பற்றி தான் பேசிகிட்டு இருக்க முடியுமா, வேலை கிடைக்குமா? ஆனால் எல்லா நேரங்களையும் முடியலன்னா கூட நம்மளால முடிஞ்ச விஷயங்களுக்கு இந்த இந்த அன்சர்டனிட்டி, இந்த ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு கூட இன்னொரு கோட் மாதிரி ஒன்று இருக்குது. If this thing is not going to bother you in next 5 years, then why waste time bothering about it அப்படிங்கிற மாதிரி. சில விஷயங்கள் வந்து ஜீரணிக்கவே முடியாது நம்மளால, ஒத்துக்கவே முடியாது நம்மளால. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு அழுத்துறப்போ இந்த லைஃபோட அன்சர்டனிட்டி, நம்ம யாரு, நம்மளை சுற்றி இந்த யூனிவர்ஸில் என்ன நடக்குது, இந்த யூனிவர்ஸ்ல இருந்து பார்க்குறப்போ நம்ம எவ்வளவு சின்ன ஆள் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக தி காட் டெல்யூஷன் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் வந்து கடவுளையே கொஷின் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். டிபிஆரில் இருக்குது, வாங்கியும் வச்சிருக்கேன். அதையும் படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அதாவது எதனால சில விஷயங்கள் ஆரம்பிச்சுது, தலைக்கு தேங்காய் உடைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எதனால ஆரம்பிச்சுது, எதுக்காக அதை ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமல் சில விஷயங்கள் ஏன் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் பேசியிருக்காரு. யோகா அப்படின்றதுக்கு ஒரு தனி பகுதியே ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக அதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து இந்த பாபா படத்தில் சொல்லுவார்ல அவர், அந்த மாதிரி அந்த குண்டலினி சக்திங்கிறது எப்படி கீழே சுருண்டு படுத்திருக்கு, அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதெல்லாம் வந்து நீட்டாக டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கே ஆசையாக இருந்தது அதை படித்தப்போ. நம்ம கூட ஒரு யோகா கிளாஸில் சேர்ந்து மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஒரு மாதிரி ஒரு சூதிங் இல்லை ஒரு கம்ஃபர்டிங், அட் த சேம் டைம் மைண்ட் ப்ளோயிங், அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம பிலீஃப்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி, கொஷின் பண்ணுற மாதிரி, தாட் ப்ரொவோக்கிங்காக, ஒரு ரெவல்யூஷனிங்காக, இதெல்லாம் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ இல்லை ஒரு தடாலடியாவோ அவர் சொல்லியிருக்க மாட்டார். ரொம்ப காமா, ரொம்ப நிதானமாக ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இதில் எழுதியிருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த யோகாவை பற்றி பேசுகிறப்போ. எல்லா மதத்துலேயும் வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் யோகாவில் மட்டும் நீ ஒன்றை வெல்லணும், அவ்வளோதான். நீ யாருன்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும், உனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நீ எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு அந்த யோகாவோட பெருமை அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் பேசுறது வேணா உங்களுக்கு ஒரு மாதிரி
ஒரு மாதிரி போரிங்கா இல்லை ஃபிலாசபிக்கல் புக் இது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொடுக்கலாம். பட் டூ கிவ் இட் அ ட்ரை. கண்டிப்பாக 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 யூ வில் நாட் ரிக்ரெட். ஒரு 400 பேஜ் கிட்டத்தட்ட இருக்குங்க. 450க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புக்கை வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி டக்கு 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 டக்குன்னு நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னா அது எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம்.